காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வாட்டி நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விலாகோடு வந்துட்டேன். ஸோ இந்த விலாகில் வந்து ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதா காட்ட போகிறேன். அண்ட் எப்போவுமே ஈவினிங்கில் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். ஸோ ஏதாவது ஒரு சீஸ்னல் ஃப்ரூட் அப்படி இல்லைனா பொமோகிரானேட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்குவேன். ஸோ எடுத்து முடிச்சுட்டு என்னோடய டின்னர் ப்ரிப்ரேஷன் இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ எப்போவுமே என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவேன். நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னா அவரோட உட்காந்து சாப்பிடுவேன். பட் எனக்கு வந்து டின்னர் வந்து ஒரு 7க்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அது வந்து நான் ட்ரை பண்ணிலாம் கொண்டு வரல. எனக்கு நேச்சுரலாகவே சின்ன வயசுலேருந்தே ஒரு 6:45க்கெலாம் சாப்பிட்டே பழக்கம். ஸோ அதனாலேயே வந்து அது அப்படியே வந்து எனக்கு ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் இதை கேட்டுட்டு ரொம்ப என்னது 7க்குள்ளே சாப்பிட்ருவியா அப்படிலாம் கேட்பாங்க. எஸ், நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணி 7க்குள்ளே வந்து நான் சாப்பிட்ருவேன். ஸோ என்னோடய ஸ்நாக் முடிச்சுட்டு ஒரு 5:30க்குள்ளே ஸ்நாக்கை முடிச்சுருவேன். முடிச்சுட்டு என்னோடய கிச்சனில் வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் மதியம் வச்ச பாவக்காய் தொக்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு பாவக்காய்னா ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாவக்காய் தொக்கையே வச்சு சப்பாத்தி இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப வியர்டான காம்போ. பாவக்காய் நம்ம வந்து ரைஸோட மீல்ஸோட சாப்பிடுவோம். பட் மீந்துருச்சு, வேறு வழி இல்லை. எனக்காக வந்து வேறு ஏதாவது தொட்டுக்க செஞ்சால் அது மறுபடியும் தான் போகும். அதனால இருக்கிற பாவக்காவை வச்சு சாப்பிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஸோ எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு தொட்டுக்க மட்டும் அவருக்கு தனியாக கொஞ்சம் செய்யணும். தக்காளி தொக்கு அவருக்கு பாவக்காய் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால என்னோடய சப்பாத்திக்கு மட்டும் பாவக்காய் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் தனியாக வந்து ஒரு தொட்டுக்க செய்யணும். மோஸ்ட்லி சப்பாத்தினா வந்து எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு அப்படி இல்லைனா தக்காளி குழம்பு அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும். பூரினா தான் உருளைக்கிழங்கு செய்வோம். பட் சப்பாத்திக்கு வேறு எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்னு தோணவே தோணாது. தக்காளி தொக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ சப்பாத்தி மாவு இந்த சைடில் பிசைஞ்சு வச்சுட்டு உடனே எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து சூடாக போட்டுக்கலாம் அவங்க சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தி மாவு மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 7க்குள்ளே சாப்பிட்ருவேன். பட் அவங்களோட டின்னர் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி ஆகும். பட் இந்த டைமே அவங்களுக்கு சீக்கிரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரி சாப்பிட்டு பழகினவங்க. ஸோ நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 8:30க்குள்ளே டின்னரை வந்து முடிக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் அவங்க வந்து சொல்லுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக ஒரு 7க்குலாம் சாப்பிட்டுட்டு நீ எப்படி தான் வந்து தூங்குறியோ, எனக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்வாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து பசிக்காது. நைட் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு 10:30க்கெலாம் பசிக்காது. அண்ட் நான் வந்து ஷார்ப்பாக வந்து ஸ்லீப் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தூங்கணுன்னு தான் தோணுமே தவிர அந்த நேரத்தில் உட்காந்து சாப்பிடணும்னு தோணாது. பட் ரொம்ப ரேர்லி நான் வந்து கொஞ்சம் முழிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பசிக்கும் தான். ஓடுதா? இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து வீடியோ எடுக்கும்போது நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னா வேணும்னே வந்து கையில் வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே ஒழுங்கு காமிச்சிட்டு போகிறதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய என்கிட்ட பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோலாம் இருக்குது. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப காம், ரொம்ப பொலைட்டாக இருக்காங்கன்னு. பட் கூட இருக்க எனக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ வாலு அப்படின்னு. அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து வீட்டில் வேலையே இருக்காது. ஒரு வேலை சமைச்சோமா, கொஞ்சம் வீட்டை பெருக்கணுமா, கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டோமா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் என்னோடய வீடியோஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காகன்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது. நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நான் என்னோடய வீடியோஸே பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் நிறைய டைம் வந்து கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தோணுது. இப்போ இந்த விலாக் கூட நான் ஈவினிங் ரொட்டீன் எடுக்கணும்னு நினச்சேன். பட் நிறைய வீடியோஸ் வந்து நான் கிச்சனில் தான் எடுத்திருக்கேன். அண்டு அது எப்படின்னு தெரியல, அது ஒரு ஒரு ஒர்க்காக வந்து பில்டப் ஆகி ஐ ஆல்வேஸ் எண்ட் அப் பீயிங் இன் கிச்சன். ஸோ இதுதான் வந்து நான் இப்போது வந்து நோட் பண்ணுறேன் நிறைய. ஸோ நம்ம என்ன தான் ஒர்க் இல்லைன்னு நினச்சாலும் நிறைய ஒர்க் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ எஸ், நான் சொன்ன மாதிரி மணி வந்து 6:45 தான் ஆகுது. இப்போ தான் நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன். அண்ட் சம்டைம்ஸ் வீட்டில் என்ன ஆகும்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஒரு 7:30க்கு மேலே தான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று 6:45க்கெலாம் என்ன இருக்கோ வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு டின்னரை முடிச்சிடுவேன். அப்படி எதுவுமே இல்லை வீட்டில் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 7:30க்குள்ளேயாவது முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ எங்களோட ரொட்டீனில் 2 புது ஹேபிட்டை இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாக்கிங். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நைட் டைமில் வாக்கிங். ஸோ நான் டின்னர் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் போவோம் நாங்கள். ஸோ ஒரு 8 இல்லைனா 7:30 போல் வாக்கிங் போனோன்னா ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து அவருக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் சாப்பிட்றதே சீக்கிரம். அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வரேன். வந்து திருப்பியும் வந்து கொஞ்சம் ஒர்க் பார்க்கும்போது சம்டைம்ஸ் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஏதாவது லைட்டாக எடுத்துப்பேன். லைக் ஒரே ஒரு சின்ன பனானா அந்த மாதிரி எடுத்துப்பேன் நான். ஸோ அதை தவிர நான் வேறு எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஈவினிங் வந்து நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 10க்கெலாம் தூங்குற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்சோ நம்மளுக்கு ஸ்லீப் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரம் ஒரு 2 hours 3 hours கழித்து தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இப்போ சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூடவே வந்து தக்காளி தொக்கு வந்து செய்யணும். ஸோ இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சப்பாத்தினாலே வந்து தக்காளி தொக்கு தான் எங்கள் வீட்டில். அண்ட் இப்போல்லாம் வந்து A to Dயோட வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். முன்னாடிலாம் A to Dனா யாருன்னே எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான். பட் இப்போ வந்து 2 பேரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது இவங்களோட சேனலில். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. டின்னர் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கிச்சனில் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிடணும். எங்கேயாவது டஸ்ட் இருக்கா அண்ட் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணணும். அண்ட் ஏதாவது வெசல் இருந்தால் அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம். மோஸ்ட்லி வெசல் வாஷிங் அவங்க தான் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ் அவங்களால முடியல, இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒர்க்கில் ஆக்கியபைடாக இருக்காங்கன்னா மட்டும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ நைட்டு போகிறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நாங்கள் வந்து வெசலை வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிங்க் ஏரியாவை க்ளீனாக வச்சுட்டு தான் நாங்கள் வந்து தூங்க போவோம். அதே மாதிரி மேக்ஸிமம் நான் கிச்சனையே வந்து க்ளீனாக வச்சுட்டு தான் தூங்க போவேன். எதையுமே ஓப்பனில் விடாமல் அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து நான் தூங்கவே போவேன். இல்லைனா வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் நம்ம நைட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியாது. ஏதாவது பூச்சி வந்து எது மேலேயாவது உட்காரலாம். ஸோ நெக்ஸ்ட் டே அதையே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கிச்சனை வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு போய் படுத்துருவேன். இந்த டின்னர் சீக்கிரம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மீ டைம் கிடைக்கும். ஸோ ஒரு 8:30 8:45க்குள்ளே கிச்சனில் மொத்த ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஸோ அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா டிவி பார்ப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. இல்லைனா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே டிவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மீ டைமே இருக்காது. ஸோ சைமல்டேனியஸாக 2 ஒர்க் பார்க்குற மாதிரி அது ஃபீல் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுனால கொஞ்சம் மீ டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் வந்து என்னோடய ஒர்க்கையும் நான் வந்து
வந்து அந்த டைமில் தான் பார்ப்போம். ஆஃப்டர் ஒரு 8:30 அந்த மாதிரி தான் உட்காந்து பார்ப்பேன். என்னோடய கன்டென்ட் ஸ்கெட்யூல் பண்ணுறது, இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கும் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது தான் பார்ப்பேன். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்கியபைடாக தான் இருப்போம். இந்த ஆஃப்டர் 8:30 கொஞ்சம் டைம் கிடைச்சா தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். நான் இந்த மாதிரி லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னா, இந்த ஸ்பாட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இந்த பொசிஷன், இந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் வந்து உட்காருவேன். அது என்னமோ அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு தோணும். அண்ட் நான் சம்டைம்ஸ் இப்படி தான் டிவி பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும். அதனால் யார் இருக்காங்களோ இல்லையோ, லைட்டாக டிவியில் ஏதாவது போட்டு விட்டுட்டு நான் பாட்டி என் ஒர்க்கை பார்த்துட்ருப்பேன். அண்ட் ஒர்க் முடிச்சாச்சு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி போய் கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் படுத்துருவேன். நெக்ஸ்ட் டே ப்ரிப்பரேஷனாக பெருசாக ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று நமக்கு நாளைக்கு சமையலுக்கு வேணும் அப்படின்னா, அதை ஃபஸ்ட் டே ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணுறது. அண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து ஏதாவது எங்களுக்கு சாப்பிடணும், அதாவது இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிற வேலை இருக்குன்னா அதை வந்து பண்ணுவோம். அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் எனக்காக வந்து ரெகுலராக ஒரு 2 days ஒன்ஸ் ஒரு 3 days ஒன்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு, கிச்சனை ஓவராலாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து படுத்துருவேன். அண்ட் எதையுமே ஓப்பனில் வைக்கிறது வந்து ரிஸ்க்கு தான். ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 2-3 பல்லியை பார்த்துட்டேன். அதனாலேயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அண்ட் பல்லினா வந்து பயம்னு சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி எது நம்ம சாப்பிட்றதுல எதுலையாவது வந்து உட்காந்துருமோ அந்த மாதிரி அதெல்லாம் தோணும். அதனால ஓப்பனில் மேக்ஸிமம் வைக்காமல் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துருவேன். 1, 2 மறந்துட்டேன் அப்படின்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவேன் நான். கவுண்டர் டாப்போடு சேர்த்து என்னோடய கேஸ் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். அது அப்படியே விட்டோன்னா வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு குக்கிங்க்கு மூட் செட் பண்ணோன்னா இந்த மாதிரி முன்னாடி நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இன்னொரு ஹேபிட் சொல்லியிருந்தேன் இல்லையா? 2 ஹேபிட் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று வந்து வாக்கிங். இன்னொன்று வந்து நாங்கள் ஃபோனை இப்போல்லாம் வந்து எங்கள் ரூமுக்கு கொண்டு வரதே கிடையாது. ஹால்லேயே வச்சுட்டு இங்கே வந்து படுப்போம். அதுக்காக தான் இந்த குட்டி கிளாக் ஐக்கியாவில் வாங்கினதில் அலார்ம் செட் பண்ணிவிட்டு படுப்போம். அலார்ம் மேக்ஸிமம் அந்த டைமுக்கு ஏஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா பெங்களூர் கிளைமேட் இப்போல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறதுனால நல்லா தூங்க தோணுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிப்போம். பட் ஒரு ரிமைண்டருக்காக இந்த ஒரு குட்டி அலார்ம் மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து படுத்துருவோம். ஸோ இந்த ஹேபிட்னால என்ன சேஞ்சஸ் பார்த்தேன்றதை விட நான் மார்னிங் எழுந்த உடனே ஃபோன் செக் பண்ணுறதை இப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.